بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமும் நாமும் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். கண்ணியமிக்க ரமலான் மாதத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குர்ஆன் எனும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மையை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கின்றது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், ஆதம் மகனுடைய ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியது, நோன்பை தவிர நிச்சயமாக அது எனக்கே உரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன, மேலும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லைலத்துல் கதர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் தொழுகின்றாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 நபர்களின் துஆ நிராகரிக்கப்படுவதில்லை. நோன்பாளி நோன்பு திறக்கும் போது கேட்கும் துஆ, நீதியான ஆட்சியாளர் கேட்கும் துஆ மற்றும் அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் இந்த சிறப்புமிக்க புனித ரமலான் மாதத்தினை அடைய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் இந்த ரமலான் மாதத்தை அடையச் செய்து ரமலானை முழுமையாக உனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வகையில் பரிபூர்ணப்படுத்துவதற்கு கிருபை செய்வாயாக. இன்னும் இஹ்லாசுடனும் ஈமானுடனும் நோன்பு நோற்கவும் தொழுகையை நிறைவேற்றவும் நற்செயல்கள் செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவாயாக. இன்னும் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.